வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்புச் செல்வமே, அதிமுக்கியமான சில விஷயங்களை உன்னிடம் பகிரவே இன்று உன்னை தேடி வந்துள்ளேன். இது நிச்சயமாக உனக்காகத்தான் செல்லமே. இறுதி வரை தயங்காமல் கேள். இப்போது சில நாட்களாக உன் மனம் தளர்ந்துவிட்டது. கொஞ்சம் வாழ்க்கையின் மீது சலிப்பும் வந்துவிட்டது. அதனால்தான் உன்னை தேடி வந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்று கூறுகிறேன் கேள். கடைசி நொடி வரை போராடு. யாரிடமும் தாழ்ந்து போகாதே. அவ்வளவு சீக்கிரம் இந்த வாழ்க்கை உன்னை வாழ விடாதுதான். சுற்றி சுற்றி சுழற்றி அடித்து கொண்டுதான் இருக்கிறது. ஏமாற்றுபவர்களுக்கும் துரோகம் செய்பவர்களுக்குமே வளைந்து கொடுத்து கொண்டும் இருக்கிறது. நீ போகும் பாதை சரியில்லை என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் கதறிக்கொண்டிருப்பார்கள். கதறி கதறி ஓய்ந்து போகட்டும். நீ எதையும் கண்டு கொள்ளாதே. லட்சியம் உன் கண்முன்னே தெரிந்தால் மற்றதெல்லாம் அலட்சியமாக தெரியும்படி பார்த்துக்கொள். முன்னேறி விடுவாய். கழுத்தை பிடிக்கும் நிலை வந்தாலும் தன்மானமெனும் கவசத்தை கைவிடாதே. எக்காரணம் கொண்டும் எவர் முன்னும் எப்படியாயினும் மண்டியிடாதே. உன் வீழ்ச்சிதான் மற்றவர்களின் சூழ்ச்சி. புரிந்து கொள். கரைந்து விடுவார்கள். உன்மீது இரக்கம் கொள்வார்கள். உன்மேல் கருணை கொள்வார்கள் என்றெல்லாம் மனக்கணக்கு போடாதே. எதிர்பார்ப்பார்கள். மனதிற்குள் கை கொட்டி சிரித்து கொண்டிருப்பார்கள். வெற்றியை ருசிக்கும் வரை இதையெல்லாம் பொருட்படுத்தாதே. ஓர் நாள் அதிசயம் நிகழும், எல்லாம் மாறும் என்ற உன் நம்பிக்கையில் எந்த தவறும் இல்லை. ஆனால் எந்த அதிசயமும் தானாய் நிகழாது. அந்த அதிசயமாக நீயே மாறு. எப்பொழுதும் நிராகரிப்புகள்தான் நம்மை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும். எனவே யாருன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் கவலைப்படாதே. திருப்திகரமாக வாழ உன்னால் என்றால் சூழ்நிலையை மாற்று. இல்லையெனில் மனநிலையை ஆக்கப்பூர்வமானதாக வைத்துக்கொள். உன் ஏமாற்றம் இப்போது இந்த சூழ்நிலையில் உனக்கு வலியை தந்தாலும் உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்டும் என்பது நிச்சயம். உன் வாழ்க்கை என்னிடம். வீணாக கவலைப்பட வேண்டாம். எப்படியாவது உன்னை காப்பாற்றுவதே என் கடமை. எது நடந்தாலும் என் மீது நம்பிக்கையை மட்டும் வை. என் மீதுள்ள நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் எதிர்பாராமல் மோசமாக நடக்கும் பொழுது சோர்வடைவது சகஜம்தான். ஆனால் ஒரு பொழுதும் உன் நம்பிக்கையை இழந்து விடாதே. ஏனென்றால் வலியிலும் வேதனையிலும் உனக்கான இறைவன் உன் கடமைகளை செய்து கொண்டிருக்கிறேன். என்மேல் நம்பிக்கை வைத்து என்மேல் அன்பு செலுத்தி என்னிடம் முழுமையாக சரணடைந்து விட்டால் இப்பொழுது இருக்கும் உன் கடினமான பாதையை கடப்பதற்கு உனக்கு தேவையான தைரியத்தையும் சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் வலிமையையும் நான் உனக்கு அளிப்பேன். இனி உன் வாழ்வு வளமாகும். நம்பிக்கையோடே இரு. யாமிருக்க பயமேன். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.